இரண்டாவது அத்தியாயத்தில் ஐந்தாவது பகுதி, முதல் மந்திரம். இயம் ப்ருதிவீம் சர்வேஷாம் பூதானாம் மதோ அஸ்ய ப்ருதிவ்யை சர்வாணி பூதானி மதோ யஸ்ச அயம் அஸ்யாம் ப்ருதிவ்யாம் தேஜோமயோ அமிர்தமய புருஷக யஸ்ச அயம் அத்யாத்மம் ஷாரீரகம் தேஜோமயோ அமிர்தமய புருஷகம் அயமேவ சகம் யோயமாத்மா இதமமிருதம் இதம் பிரம்ம இதம் சர்வம். இந்த மது பிராமணத்தில் ஜெகன் மித்யாத்துவம் மிக முக்கியமாக முதலில் கூறப்படுகின்றது. அதைத் தொடர்ந்து சர்வாத்ம பாவம் மீண்டும் வருகின்றது. உபனிஷத்துக்களிலும் கீதையிலும் சர்வாத்ம பாவத்தை வலியுறுத்தி கூறப்படுகின்றது. பிறகு அடுத்ததாக பிரம்ம அத்வைதம், இரண்டற்றது என்ற கருத்து கூறப்பட்டு அயமாத்மா பிரம்ம என்ற மகா வாக்கியத்துடன் இந்த பிராமணம் முடிவடைய இருக்கின்றது. இதில் இந்த பிராமணம் எந்த விதத்தில் நமக்கு பயன்படும் என்று சங்கரர் கூறும் பொழுது, முதலில் மனனமாக இதை எடுத்துக்கொள்ளலாம் என்று கூறினார். மனனமாக எடுத்துக்கொள்வது எந்த விதத்தில் என்றால், ஏற்கனவே காரிய காரண தத்துவத்துடன் ஜெகத்தினுடைய மித்யாத்துவம் நிலைநாட்டப்பட்டது. இங்கு வேறு ஒரு ஹேதுவை கொடுத்து மீண்டும் ஜெகத்தினுடைய மித்யாத்துவம் நிலைநாட்டப்படுகிறது. அல்லது நிகமனார்த்தம் என்று எடுத்துக்கொள்ளலாம், முடிவுரையாக எடுத்துக்கொள்ளலாம். முடிவுரையும் முகவுரையில் கூறப்பட்ட கருத்தே கூறப்பட்டு பிறகு இந்த முடிவுரை எதற்கு பயன்படுகிறது என்றால், எந்த ஒரு கருத்தை முடிவாக கூறுகின்றோமோ அதற்கு பாதை இல்லை, அது நீக்கப்படவில்லை என்று மீண்டும் உறுதி செய்யப்படுகிறது. அல்லது மூன்றாவதாக நிதித்தியாசனமாகவும் இதை நாம் எடுத்து கொள்ளலாம். எப்படி எடுத்துக்கொண்டாலும் இந்த பகுதியானது நமக்கு ஞானத்தை நிலை பெற பயன்படுகின்றது. இனி அடுத்ததாக நாம் சிந்தித்த கருத்து, ஜெகன் மித்யாத்துவத்திற்கு எந்த ஒரு புதிய தர்க்கமானது இங்கு பயன்படுத்தப்படுகிறது என்றால் அதையும் பார்த்தோம். எது பரஸ்பர உபகாரிய உபகாரகம் தது அந்நிய அதிஷ்டானகம். எந்த ஒன்று ஒன்றை ஒன்று சார்ந்துள்ளதோ, ஒன்றுக்கு ஒன்று உதவி செய்து கொண்டிருக்கின்றதோ, அந்த இரண்டும் வேறொன்றை சார்ந்திருக்க வேண்டும், அல்லது அந்த இரண்டுமே மித்யாவாகத்தான் இருக்க வேண்டும். உபகாரியம் என்றால் உதவி செய்யப்பட்டது, உபகாரக என்றால் உதவி செய்பவர். இப்பொழுது நான் ஒருவருக்கு உதவி செய்தால் அவர் உபகாரியம், உதவி செய்கின்ற நான் உபகாரக. அதாவது நான் ஒருவருக்கு உதவி செய்கின்றேன், அவரே எனக்கும் உதவி செய்கின்றார். பரஸ்பர உபகாரிய உபகாரகமாக இருந்தால் இந்த இரண்டுக்கும் சுவாதந்திரியம் என்பது இல்லாமல் போகி இது வேறு ஏதோ சுதந்திரமான ஒன்றை சார்ந்திருக்க வேண்டும். இதுதான் இங்கு தர்க்கம்.
இதற்கு நாம் திருஷ்டாந்தமாக சென்ற வகுப்பில் பார்த்தது சொப்பன பிரபஞ்சம். சொப்பனத்தில் கனவில் ஒரு உலகத்தை நாம் காண்கின்றோம். அந்த உலகத்தில் இருக்கின்ற பொருள்களினுடைய இருப்பு தைஜசனை சார்ந்திருக்கின்றது. தைஜசன் என்ற ஒருவன் இல்லை என்றால், இப்போ தைஜசன்கிறது யார் என்றால் ஒரு ஜீவன் ஸ்தூல சரீரத்தில் இருக்கிற அபிமானத்தை விட்டு சூக்ஷ்ம சரீரத்தில் மட்டும் அபிமானம் வைக்கும் பொழுது, அது நித்ரையிலிருந்து அப்படி வெளியே வரும் பொழுது, ஒரு சரீரத்தில் சூக்ஷ்மத்தில் மட்டும் அபிமானம் வைக்கும் பொழுது சம்ஸ்காரங்கள் தூண்டப்பட்டு ஒரு உலகமாக இருக்கின்றது. இப்போ தைஜசன் இல்லை என்றால் அந்த உலகமே நிற்காது. அந்த உலகம் சென்று விட்டாலும் தைஜசன் நிற்க முடியாது. ஆகவே சொப்பன பதார்த்தங்கள் மித்யா, தைஜசனும் மித்யா. சொப்பன பதார்த்தமும் மித்யா, அதை பார்க்கின்ற தைஜசனும் மித்யா. காரணம், ஒன்றுக்கு ஒன்று உபகாரிய உபகாரக பாவத்துடன் இருக்கின்றது. இதைய எக்ஸாம்பிள், இதைய நம்ம உதாரணமாக கொண்டு இனி நாம் எதை நிலைநாட்ட வேண்டும் என்றால் ஜாகிரத அவஸ்தைக்கு வர வேண்டும். சொப்பன அவஸ்தை மித்தியா என்பதில் நமக்கு கருத்து வேறுபாடு கிடையாது. அதையும் சில துவைதிகள் சத்தியம் என்று சொல்வார்கள். ஆனால் நம்மிடம் வந்த ரொம்ப அருகில் வந்த பூர்வ பக்ஷிகள் ஏற்றுக்கொள்வார்கள். இங்கு நமக்கு பக்ஷம் என்ன அப்படின்னா ஜாகிரத் பிரபஞ்சம். ஜாகிரத் பிரபஞ்சத்தை தான் நம்ம மித்தியான்னு சொல்ல போகிறோம். நம்முடைய சாத்தியம் மித்தியா. எப்படி சொல்ல போகின்றோம் என்றால், இந்த ஜாகிரத் பிரபஞ்சமும் கூட சார்ந்துதான் இருக்கின்றது. யாரை சார்ந்திருக்கின்றது என்றால் விஸ்வனை சார்ந்திருக்கின்றது. விஸ்வன் ஒருத்த வந்தாதான் ஜாகிரத் பிரபஞ்சமானது பிரதீதி, அதனுடைய இருப்பை அது காட்ட முடியும். இந்த ஜாகிரத் பிரபஞ்சம் இருந்தால் தான் விஸ்வனால இதை அனுபவிக்க முடியும். ஆகவே ஜாகிரத் பிரபஞ்சமும் கூட முழுமையாக இல்லை. அதை எடுத்த உடனே இப்படி சொன்னால் நமக்கு என்ன ஒரு பெரிய சந்தேகம் வரும்னா, நான் பிராக்ஞனாகவும் தைஜசனாகவும் இருக்கும் பொழுது இந்த உலகம் இருக்கத்தானே இருக்கு. நான் விஸ்வனா வரும்போது உலகத்தை நான் பார்க்கிறேன். ஆனால் தைஜசனாவும் பிராக்ஞனாவும் போனதுக்கப்புறம் உலகம் அழிந்து விடவில்லையே. ஆனால் சொப்பனத்தில் அப்படி அல்ல. சொப்பனத்தில் அந்த உலகம் போய் மீண்டும் ஒரு கனவு அதே போல் பார்த்தா புதிய இது தோன்றுகிறது. இங்கு அப்படி அல்லவே. நம்ம ஆழ்ந்த உறக்கத்துக்கு போன உடனே இந்த உலகம் அழிந்து விடுகிறது. மீண்டும் ஜாகிரத் அவஸ்தைக்கு வந்த உடனே புதுசாக உருவாக்கப்பட்டது என்பதாக நமக்கு தெரியவில்லையே என்ற சந்தேகம் வரும். சொப்பனத்தில் இருக்கிற அனைத்து அம்சமும் ஜாகிரத்தில் இருந்துடுது வைத்துக்கொள்வோமே, சொப்பனம் ஜாகிரத்துங்கிற வேற்றுமையே இருக்காது. உதாரணத்தில் சில அம்சங்கள் தான் இங்கு பொருந்தி வரும். இப்போ இந்த ஜாகிரத் அவஸ்தையை மித்தியா, ஒன்றை ஒன்று சார்ந்திருக்கிறதுன்னு எப்படி புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், இப்பொழுது நாம் விஸ்வனா இருக்கோம். அதாவது ஜாகிரத் பிரபஞ்சத்தை அனுபவிக்கின்ற ஒரு பிரமாதாவாக அறிபவனாக அனுபவிப்பவனாக இருக்கிறோம். இதில் நமக்கு விதவிதமான ரோல் நமக்கு இருக்கு, விதவிதமான பெயர்கள் நமக்கு இருக்கின்றது. இப்போ பிதா அப்படின்னு ஒரு ஸ்டேட்டஸ். என்ன, ஒரு குழந்தை அப்பாவை பார்த்து அப்பான்னு கூப்பிடுது. பிறகு புத்திரன் அப்படின்னு ஒரு ஸ்டேட்டஸ். தன்னுடைய அப்பாவை பார்க்கும்போது இவருக்கு புத்திரன் ஒரு ஸ்டேட்டஸ். குருவின் முன்னாடி அமர்ந்திருக்கும் போது சிஷ்யன் அப்படிங்கிற ஒன்று. இப்படி ஒரே மனிதனுக்கு பலவிதமான குணங்கள், குணாதிசயங்கள், தன்மைகள் எல்லாம் வருகின்றது. இனி நம்ம இதில் ஒவ்வொரு குணத்தையும் எடுத்துக்கொண்டு பார்ப்போமே. இப்போ ஒருவருக்கு பிதா அப்படின்னு ஒரு ஸ்டேட்டஸ் இருக்கு. இந்த பிதா பித்ருத்துவம் என்பது சத்தியமா மித்தியாவா என்று இப்பொழுது நம்ம ஆராய்ச்சி செய்தால், இப்போ புத்திரன் என்றவன் தான் ஒரு மனிதனுக்கு தந்தை அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்டஸையே கொடுத்துள்ளான். இப்போ பிதாவுக்கு பிதாவாக இருக்கின்ற தன்மை யாருடைய உதவியால் வந்தது? மகனுடைய உதவியால் வந்தது. அப்போ பிதாங்கிறவர் உபகாரியம்,
அதாவது இவர் உதவியை நாடியவர். தான் பிதாவாக இருக்கின்ற தன்மையை அடைய மகனுடைய உதவியை நாடியவர். அதே சமயத்தில் இவர் பிதாவாக இருந்து மகனுக்கு உதவி செய்கின்றார். ஒரு மகனுக்கு அப்பா செய்கிறத அப்பா தான் செய்ய முடியும். அவனுக்கு தேவையான எஜுகேஷன் கொடுக்கறது, பிறகு பொருளை கொடுக்கறது, இதெல்லாம் யார் செய்ய முடியும்? மற்றவர்கள் செய்ய மாட்டார்கள். ஒன்லி தந்தையினால தான் செய்ய முடியும். அப்போ தந்தைங்கிறவர் என்ன செய்கின்றார்? மகனுக்கு உதவி செய்பவராக இருக்கின்றார். அதே மகனிடமிருந்து உதவியை பெற்றவராகவும் இருக்கின்றார். இதில் ரொம்ப முக்கியமாக நம்ம கவனிக்க வேண்டியது என்னன்னா, மகனிடமிருந்து இவர் ஒரு குருவாகவோ சிஷ்யனாகவோ தம்பியாகவோ உதவியை பெறவில்லை. அப்பாங்கிற ஸ்டேட்டஸுக்கே மகனிடமிருந்து தான் உதவியை பெறுகின்றார். இப்போ மகனிடமிருந்து இவர் உதவியை பெறும் பொழுது தந்தைங்கிற ஸ்டேட்டஸுக்கு உதவியை பெறுகின்றார். மகனுக்கு உதவி செய்யும் பொழுதும் அதே ஸ்டேட்டஸில் தான் இருக்கார். தந்தையாகவே இருந்து உதவுகின்றார், தந்தையாகவே இருக்க உதவியை பெறுகின்றார். இப்போ இதை மட்டும் நம்ம பார்க்கும் பொழுது அவர் மனிதன் அப்படிங்கிறத சத்தியமாக வச்சுக்குவோம். அதை மித்தியான்னு இப்போ நிற்க வேண்டாம். அவர் மனிதன் அப்படிங்கிறது சத்தியம், ஆனால் பிதா அப்படிங்கிறது மித்தியா. காரணம் என்ன? அந்த பிதாவாக இருத்தல்ங்கிற ஒரு குணம், அந்த தன்மை மகனிடமிருந்து பெற்றுள்ளார். அந்த மகனுக்கும் இவர் பிதாவாக இருக்கின்றார். ஆகவே பித்ரு புத்திர சம்பந்தம் உபகாரிய உபகாரக ரூபமாக இருக்கின்றது. அதாவது இதை நம்ம நிதித்தியாசனம் பண்ணுறதுக்கு சௌகரியமாக இருக்கும். ஒரு டாபிக், நல்ல ஒரு கருத்து. நமக்கு இப்போ தந்தை அப்படிங்கிற ரோலில் இருந்து இந்த ரோல், இந்த தந்தை அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்டஸ், ஒரு தன்மை, ஒரு குணம், அது மித்தியா அப்படின்னு நம்ம இந்த மாதிரி சிந்திச்சு அது மித்தியான்னு புரிந்து கொள்ளணும். காரணம் என்ன? நான் தந்தையாக இருக்க மகனை சார்ந்துள்ளேன். பிறகு நானும் மகனுக்கு தந்தைங்கிற ஸ்டேட்டஸ்ல இருந்து தான் உதவி செய்துள்ளேன். இது எல்லா ரிலேஷன்ஷிப்லையும் நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணி பார்க்கணும். இது தந்தை மகன் மட்டுமல்ல, குரு சிஷ்யன், இப்படியே ஒவ்வொன்றா நம்ம பண்ணிகிட்டே இருந்தோம் அப்படின்னா நம்மளுடைய சம்சாரம் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, நான் தந்தை அப்படின்னு நினைக்கும் பொழுது தந்தைக்கான விசேஷ தர்மங்கள் எல்லாம் விடுகிறது. நான் மகன் நினைக்கும் பொழுது மகனுக்கான விசேஷ தர்மங்கள், கடமைகள் எல்லாம் விடுகிறது. பிறகு சிஷ்யன்னு சொன்னால் அதற்கு தகுந்த கடமை, குருன்னு சொன்னால் அதற்கு தகுந்த கடமை, மாதா, பிறகு சகோதரன், பிறகு இந்த நாட்டில் இருப்பவன், அப்படின்னா இந்த நாட்டுக்கு என்னுடைய கடமைகள். அப்படி எனக்கு விதவிதமான சொதர்மங்கள் எல்லாம் யாருக்கு வருகிறது அப்படின்னா அந்த பிதாங்கிற குணத்துக்கு வருகிறது, புத்திரன்கிற குணத்துக்கு வருகின்றது. நம்முடைய துக்கத்தையும் பார்த்தோம் அப்படின்னா அந்த ஸ்டேட்டஸிலிருந்து தான் நமக்கு துக்கமும் வருகிறது. இந்த கடமையை நான் சரிவர செய்யவில்லை அப்படின்னு ஒரு துக்கம். ஒரு ஆசிரியர் எப்பொழுது பார்த்தாலும் ஸ்கூல்லையே காலத்தை கழிச்சிட்டு குழந்தைகளுக்கு கொடுக்க வேண்டிய குவாலிட்டி டைமை கொடுக்கல. ஆனால் ஸ்கூலில் ஒரு பெரிய மெடல் கிடைக்கிற அளவுக்கு அங்கே புகழ் கிடைச்சிது, பெருமை கிடைச்சிது. ஆனால் குழந்தைகளிடம் தாயாகவோ தந்தையாகவோ அந்த ஆசிரியர் இல்லை. அப்போ என்ன ஆச்சு அப்படின்னா அவர்களுடைய மனதில் ஒரு குற்ற உணர்வு, நான் ஒரு நல்ல அம்மாவாக இல்லை, நான் ஒரு நல்ல அப்பாவாக இல்லை. ஒரு கோணத்தில் வெற்றி, ஆசிரியருங்கிற கோணத்தில் வெற்றியை அடைந்தார். இனி ஒரு கோணத்தில் பார்த்தா தோல்வி, துயரம். இப்படி இந்த துயரம் வருவதற்கு காரணம் என்ன? நான் வெறும் மனிதன் அப்படின்னு நினைச்சிட்டோம் அப்படின்னா, மனிதன்கிறத தவிர எனக்கு வேற எந்த குணமும் இல்லை என்று நாம் கற்பனை செய்து பார்ப்போம். இந்த நிதித்தியாசனத்தில் இப்படித்தான் சிந்திச்சு பழகணும். நான் தாய் அல்ல, நான் தந்தை அல்ல, நான் சிஷ்யன் அல்ல, குருவல்ல, அல்லது இந்த நாட்டில் பிறந்தவன் அல்ல. இப்படியே நம்முடைய குணத்தை நிஷேதம் பண்ணிகிட்டே இருக்கும்.
எந்த ரோல்னால நம்ம துயரப்படுறோமோ அந்த ரோலே எனக்கு இல்லை அப்படின்னா அந்த ரோலுக்கு சில எதிர்பார்ப்புகள் இருக்கும், அதுவும் நம்மை விட்டு போயிடும். இப்போ நான் மதர் இன்லான்னு நினச்சேன்னு வச்சுக்கோமே, டாக்டர் இன்லாகிட்டேருந்து எவ்வளவோ எதிர்பார்ப்புகள், அந்த எதிர்பார்ப்புகள் எனக்கு கிடையாது, அந்த ரோலுக்கு இருக்கு. அது சில சமயம் சரியாக இருக்கலாம், சில சமயம் சரி இல்லாமல் நம்மளுடைய தவறான எதிர்பார்ப்பு இருக்கலாம், இல்லை அந்த எதிர்பார்ப்பு இருக்கலாம். அதே போல் ஃபாதர் இன்லா அல்லது ஃபாதர் அப்படின்னா மகன் என்னை ரெஸ்பெக்ட் பண்ணணும், எப்படி எத்தனையோ எதிர்பார்ப்புகள். நம்முடைய அனைத்து துயரத்திற்கு இந்த எதிர்பார்ப்புகள் தான் காரணம். நம்ம ஜஸ்ட்டு கற்பனை பண்ணி பார்ப்போம், இப்பொழுது நான் எந்த ரோலும் கிடையாது, எந்த குணாதிசயமும் கிடையாது, அதாவது எந்த சம்பந்தமும் கிடையாது, ஜஸ்ட் மனிதன் அப்படின்னு நின்று பார்த்தோம் அப்படின்னா இந்த உலகத்து மேலே யாரிடமிருந்து எந்த எதிர்பார்ப்பும் இல்லை, எந்த ராகத்வேஷமும் இல்லை. எந்த ரோலை சாக்ரிஃபைஸ் பண்ணுறோமோ அந்த ரோலிருந்து வர்ற சுக துக்கத்திலிருந்து நம்ம விடுதலை அடைகின்றோம். இப்படி நம்ம எப்படி பார்க்கணும்னா, நான் இப்படி இருக்க சிஷ்யன் அல்லது குரு அல்லது இந்த நாட்டில் இருப்பவன், இப்படி எத்தனையோ ரோல், அல்லது ஆஃபீஸில் போனோம் அப்படின்னா மேனேஜரோ அல்லது பியூனோ ஏதோ ஒரு ஜாபில் நம்ம இருப்போம். அந்தந்த ரோலை நம்ம எப்படி சிந்திச்சு பார்க்கணும் என்றால், அது எதனோடு சம்பந்தப்படுதோ அதை சார்ந்திருக்கு. நான் தான் அதற்கு காரணம், அதுதான் எனக்கு காரணம். ஆகவே இந்த ரெண்டுமே சத்தியம் அல்ல. நம்ம நினச்சிட்டு இருக்கோம் நம்ம ரொம்ப தீனமானவர்கள், நம்ம ரொம்ப கீழானவர்கள். அப்படி கிடையாது. இப்போ ஒருவர் தானம் பண்ணுறார், அவருக்கு ரொம்ப ஒரு பெருமை, தானம் பண்ணிட்டார்னு சொல்லி. அவருக்கு அப்படி ஒரு ஸ்டேட்டஸை கொடுக்கணுன்னா நான் கை நீட்டி இருக்கணும். அப்போ உண்மையிலேயே ஒருவர் தானம் பண்ணுறாருன்னு சொன்னால் அந்த பெருமையை கொடுத்தது யாருன்னா நான் கை நீட்டினதுனால தான். அப்போ நான் தான் அவருக்கு தான கர்த்தாவாக இருக்கின்றேன். சில சமயம் நம்ம முட்டாள்னு நினச்சிக்குவோம், இனி ஒருத்தனை பக்கத்தில் இருக்கிறவனை அறிவாளின்னு நினைக்கிறோம். அவனுக்கு அறிவாளிங்கிற ஸ்டேட்டஸை கொடுத்ததே நான் தான். நான் முட்டாளாக இல்லைன்னா அவன் எப்படி அறிவாளின்னு சொல்ல முடியும்? அப்போது நான் அறிவற்றவனாக இருக்கிறத பார்த்து தான் அவனுக்கு என்னை விட கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக இருக்கிறதுனால அவன் என்ன நினச்சிக்கிறான், கம்பேர் பண்ணி அறிவாளிங்கிறான். அப்போது இப்படி நினச்சி பார்த்தோம் அப்படின்னா நான் முட்டாளாக இருக்கிறதுனால வர்ற துயரம் எனக்கு கிடையாது. காரணம் அந்த அறிவாளியை பார்த்து சொல்ல, உன்னுடைய அறிவாளித்தனத்துக்கு நான் தான் காரணம்னு சொல்லலாம். என்ன காரணம்னா என்கிட்ட அறிவு இல்லாதது. அப்படி சிந்திச்சு பார்த்தோம்னா நம்ம வாழ்க்கையில் என்னென்ன சங்கடமெல்லாம் வருதோ அதை யாரை காரணமாக நினைக்கிறோமோ அது உண்மையிலேயே நம்ம தான் அதை கொடுத்தது. இதுவே ஒரு விதமான சர்வாத்ம பாவமாயிரு. ஒன்றா நானே புத்திரன் பிதா அல்லது நான் எதுவும் கிடையாது. சர்வாத்மாபாவம் இதுக்கு ஆப்போசிட், நானே எல்லான்னு சொல்லிடணும் அல்லது நான் எதுவும் அல்ல. இப்போ இந்த இடத்துல நான் எதுவும் அல்ல அப்படிங்கிற ஞானத்தை குறிக்கின்றது. அப்படி இப்படியே ஒவ்வொரு ஸ்டேட்டஸாக எடுத்துகிட்டே வருவோம். கடைசியில் என்ன எஞ்சி இருக்கும் அப்படின்னு சொன்னால் பிரமாதா, பிரமாதாங்கிறதான் எஞ்சி இருக்கும். ஜஸ்ட் அறிபவன் அல்லது அனுபவிப்பவன் அப்படிங்கிறத எஞ்சி நிற்கும். மீதி எல்லா சின்ன சின்ன ஸ்டேட்டஸ் எல்லாம் போயிடும். உண்மையிலேயே நிதித்தியாசனம் எப்படி பண்ணணும் அப்படின்னா, யார் யாருக்கு எந்தெந்த ரோலில் டிஸ்டர்ப் ஆகிட்டுருக்காங்கங்கிறத அவங்கவுங்க கண்டுபிடிக்கணும். அதுதான் ரொம்ப முக்கியம். நான் எந்த நேரத்தில் அல்லது எதனால் நான் தாக்கப்படுகிறேன்னு கண்டுபிடிக்கணும். ஏன்னா ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு ரோலில் இருந்து துயரப்பட்டு கொண்டு இருப்பார்கள். பிறகு அந்த ரோலை எடுத்துட்டு நம்ம உபகாரக பாவத்தை கொண்டு நான் அந்த குணத்துடன் கூடியவன் அல்ல. இப்போ இங்கே பிதா, இப்போ மனிதன்கிற என்னிடத்துல பிதாங்கிறது ஒரு விதமான குணம், அந்த குணம் எனக்கு இல்லை. இப்படி நீக்கிட்டே வரணும். அப்படி நீக்கும் பொழுது அந்த குணத்துடன் இருந்தால் என்ன எதிர்பார்ப்புகள், என்ன குற்ற உணர்வுகள் எல்லாம் இருந்திருக்குமோ அல்லது சில பயம் இருக்கலாம், அதெல்லாம் சேர்ந்து நீங்கிவிடும். அந்த குணத்தோடு சேர்ந்து அனைத்து சம்சாரங்களும் நீங்கிவிடும். அப்படியெல்லாம் நீக்கிட்டா கடைசியில் பிரமாதா. இனி அடுத்த கேள்வி, அப்போ இந்த பிரமாதா சத்தியமா அப்படின்னு சொன்னால்
நான் பிரமாத்தான்னு சொல்றதுக்கு எது காரணம்? பிரமேயம் அப்படிங்கிற இந்த விஷயம்தான். அப்ப என்ன பிரமாத்தான்னு சொல்ல வைக்கிறது யாருனுடைய தயவுனால? பிரமேயம்ங்கிற விஷயத்தினால தான். அப்ப இந்த விஷயமான பிரமேயம் எனக்கு பிரமாதாங்கிற ஸ்டேட்டஸ் வர்றதுக்கு உதவியாக இருந்தது. அப்ப விஷயத்திலிருந்து நான் அறிபவன் என்கின்ற எனக்கு உதவியை பெற்றுள்ளேன். இனி அடுத்தது, ஒரு பொருளை பிரமேயம்னு எப்ப சொல்ல முடியும்? அது பிரமாதாவுக்கு விஷயமானதான் பிரமேயம்னு சொல்ல முடியும். எத்தனையோ கோடிக்கணக்கான மைலுக்கு அந்த பக்கம், லைட் இயர்னு சொல்லணும், அதற்கு அந்த பக்கம் ஒரு பிளானட் இருக்குன்னு வச்சுக்குவோமே, அதை நம்ம பிரமேயம்னு எப்படி சொல்ல முடியும்? நம்ம அதை பார்க்கவே முடியலன்னா அந்த பொருளுக்கு பிரமேயம்ங்கிற ஸ்டேட்டஸ் கிடையாது. இல்லை, அப்படி ஒரு பொருள் இருக்குது, 1000 லைட் இயர்ஸுக்கு அப்பாற்பட்டு ஒரு பொருள் இருக்குது அப்படின்னா அது நம்ம கான்செப்டுக்கு பிரமேயமாக மாறியாச்சு. அப்படி நம்ம எதையாவது ஒன்றை சொல்லிட்டோம் அப்படின்னா அது பிரமேயம்னு மாறியாச்சு. பிரமேயம்னு மாறுறதுக்கு காரணம் நான் தான் பிரமாதா. அப்போ என்னுடைய பிரமாதாங்கிறதுனால ஒரு பொருளுக்கு பிரமேயம்ங்கிற தன்மை கிடைக்குது. இப்போ நான் உதவி செய்பவன், அந்த பொருளை பிரமேயம்ங்கிற ஸ்டேட்டஸ் வர்றதுக்கு உதவி செய்பவன். நான் பிரமாதாவாக இருக்கிறதுக்கு அதே பொருளிடமிருந்து உதவியை பெற்றவன். அப்போ ஒரு பொருளிடமிருந்து பிரமாதாங்கிற ஸ்டேட்டஸை நான் பெற்று உதவியை பெற்றவன். அந்த பொருளுக்கு பிரமேயம், அது அனுபவிக்கப்படும் பொருள், பார்க்கப்படும் பொருள்ங்கிற தன்மையை கொடுக்கிறது அதே பிரமாதா. ஆகவே பிரமாதாவும் பிரமேயமும் ஒன்றை ஒன்று சார்ந்திருக்கிறது. அப்படின்னா நான் என்ன உண்மையிலேயே, நான் பிரமாதாவாக இருத்தலும் ஒரு பொருள் பிரமேயமாக இருப்பதும் சத்தியம் அல்ல, அதுவும் மித்தியா. அதான் கடைசி. இப்போ கடைசியா நான் பிரமாதா அல்ல. இப்போ இதில் இனி ஒரு விஷயமும் இருக்கு. இப்போ என்னுடைய உடல் இருக்கு, என்னுடைய மனம் இருக்கு. இப்போ நான் மற்றவர்களுடைய உடலையும் மனதையும் பார்க்கின்றேன். இப்போ உடலை பார்க்கறதுங்கிறது நல்லா தெரியும், ஸ்தூலம். மனசை பார்க்கிறேன் அப்படிங்கிறது எப்படின்னா, ஒருவருடைய எக்ஸ்பிரஷன்லேருந்து, இப்போ நீங்கள் கோவப்பட்டிருக்கீங்க, இப்போ உங்கள் மனதில் அன்பு இருக்குது, இப்போ நீங்கள் பொறாமையுடன் இப்படி பேசுகிறீர்கள். அப்படி பேச்சிலிருந்தும் செயலிலிருந்து அவருடைய மனதில் இருக்கிற ஃபீலிங்கை நம்ம புரிஞ்சிட்டோம்னா மனசை பார்க்கறதுக்கு சமம். இப்போ என்ன ஆகுதுன்னா, நான் மற்றவர்களுடைய உடலையும் மனதையும் அனுபவிக்கின்றேன், மற்றவர்கள் என்னுடைய மனதையும் உடலையும் அனுபவிக்கின்றார்கள். இப்போ சம்சாரம்ங்கிறது என்ன அப்படின்னா, மற்றவர்கள் என்னுடைய உடலையும் மனதையும் அனுபவிக்கும் பொழுது நான் விஷயமாகின்றேன், நான் ஆப்ஜெக்ட் ஆயிடுறேன். என்னை தவறாக, என் மனதில் இருக்கிற உணர்வுகளை அவர் தவறாக புரிந்து கொண்டால் எனக்கு கோபம் வருது. நான் இப்போ ஆப்ஜெக்டாக இருக்கேன், ஒரு பொருளாக பிரமேயமாக இருக்கேன். அதே சமயத்தில் சில சமயம் நானே பிரமாதாவாக இருக்கின்றேன். அப்போ நம்முடைய சம்சாரம்ங்கிறது உண்மையிலேயே என்ன என்றால், நாம் சப்ஜெக்டாகவும் ஆப்ஜெக்டாகவும் இருக்கிறது தான் சம்சாரம். நம்ம சப்ஜெக்டுன்னு நினச்சிக்கிறது, நம்ம ஆப்ஜெக்டுன்னு நினச்சிக்கிறது தான் சம்சாரம். நான் இதை அனுபவிப்பவன், நான் அனுபவிக்கப்படுபவன். என்ன அப்படி அவன் சொல்லிட்டான், அப்படி தானே நம்ம துயரப்படுறோம். என்ன போய் தப்பாக நினச்சிட்டானே, இவ்வளவு நாளாக இப்படி பண்ணிட்டு இருந்தனேன்னு சொல்லி என்னை மற்றவர்கள் இப்படி நினைக்கிறார்கள்னு சொல்லும் பொழுதே என்னை நான் ஆப்ஜெக்ட்னு முடிவு பண்ணி பேசிகிட்டு இருக்கேன். பிறகு அவனுடைய நடத்தை சரியில்லை, என்னை பார்த்தா எனக்கு கோபம் வருது, பார்க்காத வரைக்கும் கோபம் இல்லை, பார்த்தா கோபம் வருதுன்னு ஏன் சொல்கிறோம், அதை கேட்டால் கோபம் வருதுன்னு ஏன் சொல்கிறோம், நம்ம சப்ஜெக்ட் ஆயிடுறோம். அப்போ அனுபவிப்பவனாக இருப்பதும் நாம் அனுபவிக்கப்படுபவனாக இருப்பதும் சம்சாரம். இந்த தர்க்கத்தை நம்ம பயன்படுத்தணும் அப்படின்னா நம்ம கடைசியில் என்ன முடிவுக்கு வருவோம் அப்படின்னா, அனுபவிப்பவனும் அனுபவிக்கப்படுதலும் மித்யா. இந்த ரெண்டு உண்மையல்ல, ஏதோ நடக்குது. மித்தியா அப்படின்னா அது எங்கே நடக்குதோ
அந்த இடத்துக்கு அதிஷ்டானமாக இருக்கின்ற சத்தியமான ஆத்மாதான் நான். நான்கிறவன் அனுபவிப்பவனோ அனுபவிக்கப்படுபவனோ அல்ல. பிறகு நான்கிறது யார் என்றால் இந்த இரண்டு வஸ்துவுக்கும் ஆதாரமாக இருக்கின்ற தத்துவம். பொதுவாக மற்ற இடங்கள்ல எல்லாம் நம்ம இந்த மித்தியா சத்தியத்துக்கு போகும்போது மித்தியாவை ஒன்றா தான் வச்சுக்குவோம். ஒரே ஒரு வஸ்துவாக வச்சுட்டு அந்த ஒரு வஸ்துவுக்கு ஆதாரம் நான்னு சொல்லுவோம். இந்த மது பிராமணத்தில் அந்த மித்தியா உலகம் இரண்டாக பிரிக்கப்பட்டு இந்த இரண்டுக்கும் ஆதாரம் என்று இங்கு விளக்கப்பட்டுள்ளது. அதுதான் இங்கே புதிய விதத்தில் நமக்கு கொடுக்கப்பட்டுள்ள விளக்கம். இப்போ உதாரணமாக பாம்பு அப்படின்னு ஒரு தத்துவத்தை எடுத்துட்டு அந்த பாம்புக்கு ஆதாரம் கயிறு. இந்த ஜெகத்துங்கிறத ஒரு பொருளாக எடுத்துக்கொண்டு இந்த ஜெகத்திற்கு ஆதாரம் பிரம்மன்னு சொல்லுவோம். இப்போ இந்த ஜெகத்தானது துவயமாக இருமையாக பிரிக்கப்பட்டு அந்த இருமை எப்படின்னா உபகாரியம் உபகாரகம்னு பிரிக்கப்பட்டு அப்படி இருக்கின்ற இந்த உலகத்திற்கு ஆதாரம் நான் அல்லது பிரம்ம அல்லது ஆத்மா. அப்போ இங்கே மித்தியா எது அப்படின்னா எது உபகாரிய உபகாரகமோ அது மித்தியா. இந்த உலகமே உபகாரிய உபகாரகமாக இருக்கிறது. இதை நம்ம தெரிந்து கொள்ளும் பொழுது தான் இந்த உலகத்தில் நமக்கு எந்த ஸ்டேட்டஸை நம்ம அடைஞ்சாலும் அதில் நமக்கு கர்வமே வராது. இந்த அகங்காரம் ஈகோலாம் வர்றதுக்கு காரணம் என்ன தெரியுமோ, நம்ம உபகாரகன்னு நினைக்கிறதுனால்தான். என்னோட தெய்வத்தில் தானே அவன் மேலே வந்தானால எத்தனை பேர் சொல்கிறார்கள், நம்ம கேட்குறோமல்ல என்னுடைய உதவி என்னுடைய உதவி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். ஆனால் நானும் அதனிடமிருந்து உதவியை அடைந்தேன் அப்படின்னு புரிஞ்சுக்கும் போது அக்கௌண்ட் டேலி ஆயிடுச்சு. நம்ம பெருமைப்படுத்திக்கவே கொள்ள முடியாது. அதாவது ஒருவர் ஒரு அநாத குழந்தையை எடுத்து வளர்த்தினார். அந்த குழந்தையாவது பெண் குழந்தையை எடுத்து வளர்த்தி பிறகு அந்த குழந்தைக்கு 20-22 வயதான உடனே சந்தோஷமாக திருமணம் செய்து அந்த குழந்தையை அனுப்பிச்சி வச்சார். இனிமேல் என்னுடைய உதவி உனக்கு தேவையில்லை, நீ சென்று விடலாம், நீ எனக்கு எந்த விதத்துலையும் உதவ வேண்டான்னு அனுப்பிச்சி வச்சார். இனி ஒரு நண்பர் சொன்னார், ஏதோ ஒரு குழந்தையை எடுத்துட்டு வளர்த்தி அதனிடமிருந்து ஒரு பிரயோஜனத்தை நீங்கள் அனுபவிக்காமல் நீங்கள் தான் அந்த குழந்தைக்கு உதவி செய்தீர்கள் அப்படின்னு சொன்னார். ஆனால் மற்றவர்களாக இருந்தால் என்ன எதிர்பார்ப்போம், இவ்வளோ வருஷம் உனக்கு உணவு கொடுத்துருக்கேன், அதனால் என்னுடைய வயசான காலத்தில் நீ என்னை தந்தையாக எடுத்துக்கொண்டு எனக்கு நீ பாதுகாக்கணும்னு. ஆனால் இவர் அந்த பேர்டன் அந்த குழந்தைக்கு கொடுக்கல. இவருடைய பதில் என்னன்னா, அந்த குழந்தைய வளர்க்கும் பொழுது எனக்கு கிடைச்ச ஒரு மகிழ்ச்சி இருக்கே, அந்த மகிழ்ச்சிக்கு டேலி ஆகிடுதுன்னு சொன்னார். நான் என்ன உதவி அந்த குழந்தைக்கு செஞ்சுருக்கிறேனோ, அதாவது அந்த குழந்தைய வளர்த்தி அறிவை கொடுத்து நல்ல இடத்துல திருமணம் பண்ணி அனுப்பிச்சி வச்சனோ, இதெல்லாம் அந்த குழந்தையாக இருக்கும்போது என் மனசுக்கு கொடுத்த மகிழ்ச்சிக்கு டேலி ஆயாச்சு. இனி மேற்கொண்டு ஒன்றும் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. இப்படி பார்க்கும் பொழுது தான் உலகத்தில் இருக்கிற எதிர்பார்ப்பே நம்ம மனசிலிருந்து நீங்கும். நமக்கு ஒரு பெரிய சம்சாரம் என்ன தெரியுமோ, எக்ஸ்பெக்டேஷன். எஸ்பெஷலி நம்மளுடைய குழந்தைகளிடமிருந்து, நம்மிடம் பிரயோஜனத்தை அனுபவித்தவர்களிடமிருந்து. நம்மிடத்திலிருந்து யாராவது ஒரு பெனிஃபிட் அடைஞ்சிருந்தாங்கன்னா நம்ம மைண்டு உபகாரகராக மட்டும்தான் இருக்கு, உதவி செய்தவனாக மட்டும்தான் இருக்கு. நம்ம எந்த விதத்தில் உதவியை அவர்களிடமிருந்தே அனுபவிச்சிருக்கிறோங்கிறத நினைச்சே பார்க்கறது இல்லையே. நான் தானம் பண்ணி அவரிடமிருந்து ஒன்றுமே எதிர்பார்க்கலையே, நான் தானம் தானே பண்ணினேன்னு சொன்னாலும் கூட எனக்கு லோபம்ங்கிற புத்தி போகணும்னா தானம்னு பண்ணணும். அதுக்கு அவர் பாத்திரமாக கிடைச்சாரு, அதுக்கு அவருக்கு நன்றி சொல்லணும். ஆகவே நான் தானம்னு ஒன்று செய்யறதுக்கான வாய்ப்பை கொடுத்தாருன்னு நினச்சா அந்த வாய்ப்பை கொடுத்த என்ற பலனை நான் அடைந்துள்ளேன். இப்படி நம்ம யோசித்து பார்க்கையில் இந்த உலகத்தில் எந்த மனிதர்களிடமிருந்து எந்த எதிர்பார்ப்பும் நமக்கு வராது. பை ஃபேக்ட் இப்படி சிந்திக்கிறது தான் நிதித்தியாசனமாக இந்த பகுதியை நம்ம பயன்படுத்துறது. காரணம் என்னென்னா, எவ்வளவு வேதாந்தம் படித்தாலும் நம்ம என்னதான் படித்தாலும் நம்ம மனசில் எங்கேயோ ஒரு இடத்துல
நம்ம யாருக்கு உதவி பண்ணமோ அவர்களிடமிருந்து எதிர்பார்ப்புங்கிறது வந்துடுது. உடனே நான் அன்னைக்கு அப்படி பண்ணினேன், மறந்துட்டான், பெரிய தத்துவமெல்லாம் பேசிகிட்டு இருக்கிறமல்ல. என்னிடத்துல அப்பா அவன் எவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருந்தான், நான் எப்படி அறிவை கொடுத்தேன், வளர்த்தனேன், இதெல்லாம் நம்ம பேசிகிட்டு இருக்கோம். காரணம் என்ன? நம்ம ஒன்றாக மட்டும் இருக்கோம், உதவி செய்தவனாக மட்டும் இருக்கோம். நாம் அதே பொருளிடமிருந்து உதவியை அடைந்தவன் அப்படிங்கிறத மறந்தார். அதையும் ஞாபகப்படுத்தணும். அப்படின்னா அக்கௌண்ட்டு டேலி. அக்கௌண்ட் டேலின்னா என்ன? நானும் ஈக்குவலாக உதவியை அடைந்தவன், உதவியை செய்தவன். அதே போல் மற்றவர்கள் நம்மை பற்றி கீழே சொல்லிடக்கூடாது, ஒரு குற்ற உணர்வை உருவாக்கிவிட முடியாது. இனியொரு கோணத்தில் சில பேர் எமோஷ்னல் பிளாக்மெயில் செய்வார்கள். உனக்கு நான் இவ்வளவு பண்ணியிருக்கேன், நீ திருப்பி செய்யணும், நீ திருப்பி செய்யணும், நீ கீத கிளாஸுக்கெல்லாம் போகாத, போனேன்னா எனக்கு நீ உனக்கு வைராகியம் போயிட்டின்னு வச்சுக்குவோமே, நீ எனக்கு எதையும் திருப்பி செய்ய முடியாதுன்னு சில பேர் எமோஷ்னல் பிளாக்மெயில் பண்ணுவார்கள். அப்போ நம்ம அதர் வேக்கு போயிடணும். என்னிடத்திலிருந்தும் நீ பயனடைந்துள்ளாய், நீ பயன் அடைஞ்சாச்சு, இனிமேல் நான் உனக்கு செய்ய வேண்டியது இல்லை. அதுவும் நம்ம புரிஞ்சுக்கணும். அந்த எக்ஸ்ட்ரீமுக்கும் போயிடக்கூடாது. அதாவது நான் உதவி செய்தவன் அப்படிங்கிற புத்தியிலிருந்து அது ஒரு விதமான சம்சாரம். நான் உதவியை பெற்றவன்னு நினச்சிட்டு இருந்தாலும் அதுவும் ஒரு பெரிய சம்சாரம். அந்த சம்சாரத்தை எல்லாம் பீஷ்மர், துரோணர், கர்ணன் எல்லாம் நன்கு அனுபவித்தார்கள். அவங்களோட பிரச்சனையே என்ன? இவர்கள் வீட்டில் நான் இருந்து விட்டேன், அஸ்தினாபுரத்தில் இருந்து நான் அவர்களுடைய உப்பை தின்னுட்டேன், அதனால் எனக்கு தெரியுது இது அதர்மம்னு, இருந்தாலும் அதர்மத்தில் பக்கம் எடுக்கிறேன்னு. ஏன் அப்படி அவர்கள் நினைத்து வாடினார்கள் என்றால், உதவியை பெற்றுவிட்டேன் என்கின்ற குற்ற உணர்வு. அவர்களுக்கு இந்த மது பிராமணத்தை உபதேசிச்சிருந்தரும் வச்சுக்குவோமே, அவங்க போர்க்களத்திலிருந்து எப்போவோ வனத்துக்கு போயிருப்பார்கள். காரணம் என்ன? இந்த குற்ற உணர்வுனால தான் அவர்களால் வெளிச்செல்ல முடியவில்லை. என்ன குற்ற உணர்வு? நான் உதவியை பெற்றுவிட்டேன். ரொம்ப பேர் நமக்கு தானம் கொடுக்கறது அல்லது உதவி செய்கிறது எதற்கு தெரியுமோ? ஒரு விதமான நன்றி உணர்வை நமக்குள்ள கிரியேட் பண்ணி நம்மைய பந்தப்படுத்துறதுக்கு தான். அதுக்காக நன்றி கெட்டவனாக இருக்கணும்னு இப்போ உபதேசிச்சுட்டு இல்லை, அது வேற விஷயம். அப்படி ஒரு பைண்டிங் நமக்கு கொடுக்கறதுக்கு தான். அதனால தான் அவ்வளவு சுலபமாக யாரிடமும் அட்வான்டேஜ் எடுத்துக்க கூடாது. காரணம் என்ன? நம்மை அறியாமல் ஒரு நன்றி உணர்வு விடும். அதெல்லாம் விவகாரத்தில். பிறகு வேதாந்தத்துக்கு கடைசியாக பார்த்தோம் அப்படின்னா, அந்த நன்றி உணர்வினாலையும் கூட நம்ம கட்டுப்படக்கூடாது. உண்மையிலேயே குரு சிஷ்யனுக்கு கடைசியில் என்ன செய்வார் தெரியுமோ? ஒருவர் உதவிக்கிறதுல குருவினுடைய உதவி தான் ஹையஸ்ட். காரணம் என்னென்னா, மோட்சத்துக்கான ஞானத்தை கொடுக்குறார். அதே குரு என்ன செய்வார் தெரியுமோ? சரியான பிரம்மனிஷ்டனான குருவாக இருந்தால் சிஷ்யனுடைய மனதில் நீ எந்த விதத்திலும் எனக்கு கட்டுப்பட்டவன் அல்ல, நீ என்னிடத்திலிருந்து படித்ததே எனக்கு குரு தட்சிணை கொடுத்தது போல அப்படின்னு அந்த நன்றி உணர்வு, குற்ற உணர்வுலேருந்து நீக்குவார். அப்படி நீக்கும்போது அவனுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு நன்றி உணர்வு வரும். அது அவனை பந்தப்படுத்தாத ஒரு நன்றி உணர்வு. அப்படி நம்முடைய வாழ்க்கையே உபகாரகமாக இருப்பதனால தான் சங்கடம். சம்சாரமே நம்ம உபகாரியமாகவும் உபகாரகமாகவும் இருக்கிறது தான். இப்போ இங்கே என்ன கருத்து சொல்லப்படுதுன்னு சொன்னால், இந்த ரெண்டுமே மித்யா. நான் உதவியை அடைந்தவனும் அல்ல, நான் உதவி செய்தவனும் அல்ல. ஹையஸ்ட் ஸ்டாண்ட் பாயிண்டில் அனாத்மாவான உபாதி உதவியை செய்யுது, உதவியை வாங்கிக்குது. நான் உதவி செய்பவனும் அல்ல, உதவியை வாங்கியவனும் அல்ல. சர்வ தர்மான் பரித்யஜ. இங்கே தான் தர்மத்தை எல்லாம் நம்ம விடுறோம். நான் தர்மம் பண்ணணும்னும் அல்ல, அதர்மம் செய்தவனும் அல்ல. காரணம் என்னன்னா, இந்த இரண்டுமே சத்தியம் அல்ல. இந்த இரண்டுமே வேறு ஏதோ ஒன்றை சார்ந்திருக்கின்றது. இப்போ தான கர்த்தா சத்தியம் அல்ல, ஏன்னா அது தேயத்தை சார்ந்திருக்கு, யாரை வாங்கினார்களோ அதை சார்ந்துள்ளது. அதே போல் வாங்கியவனும் சத்தியம் அல்ல. அந்த வாங்கிறது அப்படிங்கிற ஸ்டேட்டஸ் சம்பிரதானம்னு சொல்கிறது, அவனும் சத்தியம் அல்ல. காரணம் என்ன? அதான் கொடுக்கிறவனை வச்சிருக்கு. அப்படி கடைசியில் போன பிரமாதா பிரமேயம், இந்த இரண்டுமே மித்தியா. பிறகு இந்த ரெண்டுக்குமே ஏதாவது ஒரு வார்த்தை வேணும்னா சாஸ்திரம் சாட்சி
என்ற வார்த்தையை பயன்படுத்துகிறது. அதையும் கொஸ்டின் பண்ண மித்தியாவாயிரும். சாட்சி சாட்சியம் அப்படின்னு கேட்டீங்கன்னு வச்சுக்கோமே, அதுவும் மித்தியாதான். நீ சாட்சின்னு சொல்லணும் அப்படின்னா ஏதோ ஒன்று விட்னஸுக்கு இருந்தால் தானே சாட்சிங்கிற ஸ்டேட்டஸ். அப்போ சாட்சி அப்படிங்கிறது சாட்சியத்தை சார்ந்திருக்கு. அப்போ சாட்சியமும் மித்தியா, சாட்சியும் மித்தியா. ஆனால் நம்ம சாட்சின்னு சொல்லும் பொழுது நம்ம உபகாரிய உபகாரகத்தை கொண்டு வராமல் எந்த அர்த்தத்தில் சொல்கிறோம் அப்படின்னா, விவகாரம் செய்யாமல் பார்த்து கொண்டிருப்பவன்கிறதுக்கு சாட்சிங்கிற வார்த்தையை பயன்படுத்துகிறோம். ஆக்சுவலி சாட்சிங்கிற வார்த்தையை பயன்படுத்தும் பொழுது அது எதற்கு பயன்படுத்துகிறோம்னா, விவகாரம் செய்யாமல் இருப்பவன்கிறதுக்கு மட்டும் சாட்சிங்கிற வார்த்தை. ஆனால் உண்மையிலேயே சாட்சிங்கிற வார்த்தையும் நீக்கப்பட வேண்டியது. ஏன்னா சாட்சியம் இருந்தால் தான், பார்க்கப்படும் பொருள் இருந்தால் தான் பார்ப்பவன் விட்னஸ்ங்கிற ஸ்டேட்டஸ் வருது. அப்புறம் கடைசியில் என்ன சொல்ல முடியும்னா ஒன்றும் சொல்ல முடியாது. இருந்தாலும் ஏதாவது சொல்லி ஆகணுமே. அதனால தான் சாஸ்திரத்தில் ஆத்மா, பிரம்ம, அகம் அல்லது அகங்கிறதுனுடைய லட்சியார்த்தம் இப்படியெல்லாம் வார்த்தைகள். இதெல்லாம் இந்த வார்த்தை தான். கடைசியில் நம்ம அதை புரிந்து கொள்கின்றோம். இப்போ இந்த இடத்துல ஆத்மாங்கிறத விட ரொம்ப முக்கியம் என்ன, இந்த அனாத்மா லெவலில் நிஷேதம் பண்ணுறது தான். நம்ம நிஷேதம் பண்ணணும் இல்லையா, பஞ்ச கோஷத்தை நிஷேதம் பண்ணுறோன்னு சொல்கிறோம். உண்மையிலேயே இந்த மது பிராமணத்தில் சொல்லப்பட்ட உபகாரிய உபகாரக பாவத்தை எடுத்துட்டு நம் மீது இருக்கின்ற ஒவ்வொரு ரோல், பிதா புத்திரக, இப்படி ஒவ்வொரு ரோலையும் நம்ம நிஷேதம் பண்ணிட்டு கடைசியில் இதெல்லாம் நான் அல்ல, நான் ஆத்மா என்று புரிந்து கொள்ள வேண்டும். இப்படி நம்ம புரிஞ்சுக்கிறது தான் இந்த மது பிராமணத்திலிருந்து நமக்கு கிடைக்கின்ற பலன். இவ்விதத்தில் ஜாகிரத் பிரபஞ்சமே மித்தியாவாகி விடுகிறது. இனி நம்ம அடுத்த கருத்துக்கு செல்லலாம். அதாவது மது என்ற சொல்லினுடைய பொருள். மது டிக்ஷனரி படி மதுங்கிற வார்த்தைக்கு ஹனி, தேன் என்பது பொருள். ஆனால் இந்த இடத்துல டெக்னிக்கல் மீனிங், தேன்கிற அர்த்தம் அல்ல, இங்கே ஒரு வித்தியாசமான அர்த்தம். இந்த மது பிராமணத்தில் மதுங்கிற சொல்லுக்கு இங்கு பொருள் காரியம் அல்லது கர்ம பலம் அல்லது போக்கியம். காரியம், கர்ம பலம் அல்லது போக்கியம். போக்கியம் அப்படின்னா அனுபவிக்கப்படுவது. இந்த காரியம் கர்ம பலம் இதெல்லாம் அனுபவிக்கப்படுவது. காரியத்தை தான் நம்ம அனுபவிக்க முடியும், காரணத்தையும் அனுபவிக்கலாம், அது காரணத்தை பொறுத்து இருக்கு. ஆனால் பொதுவாக அது காரியமாக வெளிப்பட்டால் தான் அனுபவிக்க முடியும். ஒரு மரத்தை விதைக்குள்ள அனுபவிக்க முடியுமா? ஒரு விதை மரமாக காரியமாக வெளிப்பட்டால் அனுபவிக்க முடியும். கர்ம பலன் அது அனுபவிக்கப்படுவது. அதனால மது அப்படின்னா அது ஒரு எஃபெக்ட், ப்ராடக்ட். இங்கே காரியம்னா ப்ராடக்ட்னு அர்த்தம். கர்ம பலன் அல்லது போக்கியம், ஆப்ஜெக்ட் ஆஃப் என்ஜாய்மெண்ட். இப்போ மது இஸ் ஈக்குவல் டு ஆப்ஜெக்ட் ஆஃப் என்ஜாய்மெண்ட், நாம் அனுபவிக்கக்கூடிய ஒரு பொருள். அதனால தான் இங்கே சிம்பாலிக்காக உபனிஷத்து தேன் அப்படிங்கிறதுக்காக மதுங்கிற சொல்லை எடுத்துக்கொண்டது. மதுவை என்ன பண்ணுவோம், தேனை என்ன பண்ணுவோம், என்றைக்குமே நம்ம அனுபவிப்போம். அதனால தான் சொல்லுவோம், தேனில் கை பட்டுடுதுன்னு வச்சுக்கோமே, யாரும் கை கழுவ மாட்டார்கள். அப்படி ஒரு ப்ராவர்பே இருக்குது. தேனில் கை பட்டுடுதுன்னு சொன்னால் அந்த கையை தண்ணீரில் கழுவுறதுக்கு யாருக்கும் மனசு வராது. எதில் கழுவுவார்கள்னு உங்களுக்கு தெரியும். அப்படி அந்த தேன் சொன்னாவே அதை அனுபவிக்கப்படுவது, அதை விடமாட்டோம். ஏன்னா அதில் இருக்கிற அந்த சுவையினால அதை நம்ம விடமாட்டோம். ஆகவே மதுங்கிற சொல் எடுத்துக்கொள்ளப்பட்டது. இப்போ இங்கே எப்படி டெவலப்மெண்ட், இங்கே உபனிஷத்து எப்படி அப்ரோச் பண்ணதுன்னு பார்த்தோம் அப்படின்னா, முதல்ல ஜீவர்களெல்லாம், எல்லா ஜீவர்களும் போக்தா, அனுபவிப்பவர்கள். ஜீவாகா போக்தாகா, ஜீவர்களெல்லாம் போக்தா, அனுபவிப்பவர்கள். இந்த ஜெகத் இருக்கே அது போக்கியம். ஜெகத்து போக்கியம், அனுபவிக்கப்படுவது.
ஜெகத் போக்கியம் அனுபவிக்கப்படுவது. அப்ப நம்ம என்ன சொல்லலாம், ஜீவனுக்கு ஜெகத்தானது மது, ஜீவனுக்கு ஜெகத்தானது மதுவாகிறது. ஃபார் ஜீவா ஜெகத் இஸ் அ மது, ஜீவனுக்கு ஜெகத் மது. அப்ப ஜெகத் இஸ் ஈக்குவல் டு மது. காரணம் என்ன, ஜெகத்து போக்கியம், மதுங்கிறது போக்கியம். அப்ப இந்த உலகமே ஜீவனுக்கு மது, அனுபவிக்கப்படுவது. இப்ப ஜீவன் யார், அனுபவிப்பவன். இது அப்படியே ரிவர்ஸ் ஆகுது. இது ஒரு ஆங்கிள். இனி ஒரு ஆங்கிள் நம்ம பார்த்தோம் அப்படின்னா, ஜெகத் போக்தா, ஜெகத் போக்தா, ஜீவன் மது, அனுபவிக்கப்படுபவன். அதாவது இந்த உலகம் ஜீவனை அனுபவிக்கின்றது. முதல்ல ஜீவன் உலகத்தை அனுபவித்தான், அப்போ உலகம் மதுவானது. திருப்பி போடுறோம், ஜீவன் மதுவாகிவிட்டான், ஜெகத் போக்தாவாக மாறிவிட்டது. அப்ப ஜெகத் போக்தா, ஜீவன் மது. இந்த மது தான் இப்படி ரீப்ளேஸ் ஆகுது, உபகாரிய உபகாரகமாக ரீப்ளேஸ் ஆகுது. அது எப்படின்னு பார்ப்போம். இப்போ ஜீவன் இருக்கா, அந்த ஜீவன் இந்த உலகத்தை அனுபவிக்கின்றான், இதில் சந்தேகமே கிடையாது. நம்ம இந்த உலகத்தை அனுபவிச்சுட்டு இருக்கோம், அப்போ நம்ம போக்தா. இந்த உலகம் போக்கியம். உலகம்ங்கிறது தட்பவெப்பநிலை, நம்ம வாழ்கிற நாடு எல்லாமே, நம்ம அனுபவிக்கிறது எல்லாமே இந்த உலகம்தான். நம்ம சாப்பிட்ற உணவு இதெல்லாம் நம்ம இந்த உலகத்தை அனுபவிச்சுட்ருக்கோம், நம்ம போக்தாவாக இருக்கோம். உலகம் நமக்கு மதுவாக இருக்கின்றது. இது நமக்கு நன்கு புரிந்துவிடும். இனி நம்ம இதை திருப்பி பார்த்தோம் அப்படின்னா, இந்த உலகமும் நம்மை அனுபவிக்கின்றது. முதல்ல நம்ம உலகத்தை அனுபவிக்கிறோம்னு சொல்கிறோம், ஆனால் இந்த ஒரு கோணத்தில் பார்த்தா இந்த உலகம் நம்மை அனுபவிக்கின்றது. நம்ம இந்த உலகத்துக்கு ஆப்ஜெக்ட் ஆயிட்டோம். நம்முடைய உபாதிகள், நம்முடைய மனம், நம்முடைய உடல், அதை இந்த உலகம் அனுபவிக்கின்றது. நாம் மற்றவர்களுடைய உடலையும் மனதையும் அனுபவிக்கின்றோம். அப்போ அவர்கள் நமக்கு உலகம், அவர்கள் நமக்கு உலகமாகி விட்டார்கள். இப்போ சில பேர் ஆடு மாடு இதெல்லாம் சாப்பிடுகிறார்கள். காரணம் என்ன அப்படின்னா, அதை இவர்கள் அனுபவிக்கிறார்கள். சிங்கம் புலி போன்றதெல்லாம் என்ன பண்ணுதுன்னா, மனுஷன் கிடைச்சதுன்னு வச்சுக்குவோமே, அது சாப்பிட்றதில்ல, அது டேஸ்ட்டு பார்த்துடுதுன்னா விடாது, அதை மனுஷனை அது அனுபவிக்கின்றது. நாம் எதை அனுபவிக்கிறோமோ அது நம்மையும் அனுபவிக்கின்றது. முதல்ல சொல்லுவார்கள், நீ ஃபஸ்ட்டு குடிக்கிற, அதுக்கப்புறம் குடி ஒன்றை குடிக்குது அப்படின்னு சொல்லுவார்கள். இப்போ ஆல்கஹாலை நம்ம அனுபவிக்கிறோம், அந்த மது, அதுவும் மது தான் கரெக்டாக வருது, அந்த மதுவை நம்ம உள்ளே தள்ளுறோம். அப்போ நம்ம என்ன சொல்கிறோம், நான் குடிச்சிட்ருக்கேன் அப்படின்னு சொல்கிறோம். இந்த காலத்தில் இது ஒரு பார்ட்டி அப்படின்னு சொன்னால் அது இல்லாதது கிடையாது. அது எல்லாம் அது ஒரு பேதம் இல்லாமல், அத்வைதம், ஆண்கள் பெண்கள் சிறுவர்கள் பெற்றோர்கள் அப்படியெல்லாம் இல்லாமல், பேதம் இல்லாமல் எல்லாம் மதுவை அருந்தது தான் பார்ட்டி. அப்போ என்னன்னா, அந்த மதுவை நம்ம அனுபவிச்சுட்ருக்கோம். கொஞ்ச நாளில் என்ன ஆயிடுது அப்படின்னா, அது இல்லாமல் நம்ம இருக்க முடியாது. அப்போ அது நம்மை குடிக்க ஆரம்பிச்சு. முதல்ல அதைத்தான் கையில் எடுத்தோம், பிறகு அது எங்கே இருக்கோ அது நம்மை இழுத்துருது, அதுதான் நம்மை இழுக்கின்றது. பிறகு அது உடலை சாப்பிட ஆரம்பித்து விடுகிறது. ஃபஸ்ட்டு வயிற்றில் ஓட்டை போட்டு அல்சரை கொடுக்குது. அப்போ அது என்ன பண்ணுதுன்னா, நம்மையே சாப்பிடுது அல்லவா. முதல்ல அதை நம்ம சாப்பிட்டோம், பிறகு அது நம்மையே சாப்பிட ஆரம்பிச்சிருது. அப்போ என்ன சொல்லலாம், ஜீவனுக்கு மது, இங்கே மதுன்னே வச்சுக்குவோமே, மது மது, பிறகு மது மதுவாகி நம்ம அதை அனுபவிக்கிறோம். பிறகு நாம் மதுவுக்கு மதுவாகி விடுகின்றோம். அப்படி உலகம் நம்மை அனுபவிக்கின்றது. இப்படி இந்த உலக ஜீவன் ஜெகத் அப்படின்னு எடுத்துட்டு பார்த்தோம் அப்படின்னா, இந்த மது மாறி மாறி இருக்கு. இதை நம்ம எந்த தத்துவத்திடம் வேண்டுமானாலும் போட்டு பார்க்கலாம். இப்போ ஜென்ம கர்ம அப்படின்னு போட்டோன்னு வச்சுக்குவோமே, இப்போ நம்ம ஜென்மத்தினால தான் பிறந்து தான் கர்மத்தை எல்லாம் நம்ம உருவாக்குறோம்.
கர்மம் வர்றதுக்கு உதவி செய்கிறது நம்ம தான். பிறகு அந்த கர்மம் தான் நமக்கு ஜென்மத்தை கொடுக்குது. ஆகவே இங்கேயும் உபகாரிய உபகாரக பாவம் வந்து விடுகிறது. அதாவது நான் கர்மம் வருவதற்கு உதவி செய்தவன், கர்மம் வந்து நான் வருவதற்கு உதவி செய்கிறது. ஏன்னா எப்படிப்பட்ட ஜென்மம் எடுக்கணும், எப்படிப்பட்ட சரீரம் எடுக்கணும்னு அந்த கர்மம் தான் என்ன முடிவு செய்யுது. பிறகு நான் ஜென்மம் எடுத்து செயல் செய்து தான் கர்மத்தை உருவாக்குகின்றேன். ஆகவே ஜென்ம கர்ம அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா கர்மத்துக்கு நான் உதவி செய்பவன், கர்மத்திடமிருந்து உதவியை பெறுபவன். இதே போல விருக்ஷக பீஜம், பீஜ விருட்சத்துக்கு இப்படி எடுத்துக்கொள்ளலாம். ஜீவ ஜெகத், இப்போ உதாரணமா ஜீவர்களுடைய தவத்தினுடைய பலனால தான் ஒரு விதமான உலகத்தை நம்ம கிரியேட் பண்ணி வச்சுருக்கோம். இந்த வேர்ல்டுக்கு வந்து க்ரீன் ஹவுஸ்ன்னு சொல்லுவார். காரணம் என்னென்னா இங்கே தான் நம்மெல்லாம் வாழ முடியும். இங்கே நம்ம இப்படிப்பட்ட உலகத்தை யார் கிரியேட் பண்ணா, இந்த விதத்தில் இந்த உலகம் இருக்கணும்னு முடிவு செஞ்சது யார்? நம்ம தான். நம்மளுடைய கர்ம வினை தான் இப்படிப்பட்ட ஒரு உலகத்தை உருவாக்கி இருக்கும். நம்மளுடைய நடத்தைகள். அழகிய சென்னையை உருவாக்க வேண்டும்னு அங்கங்கே எழுதி போட்டிருக்கோம். அப்படின்னா என்ன அர்த்தம்னா உருவாக்க வேண்டியது யார்? சென்னையில் வாழ்கின்ற நம்ம தான். நம்ம தூய்மையாக வச்சிருந்தோம் அப்படின்னா அழகிய ஒரு நகரத்தை உருவாக்கலாம். ஆகவே ஒரு நகரத்தை உருவாக்குறது, இந்த உலகத்தை உருவாக்குறதே யார்னா நம்ம தான் உருவாக்குறோம். ஆகவே நம்ம வந்து இந்த உலகத்தை உருவாக்க உதவி செய்பவராக இருக்கோம். ஒரு கால் உருவாக்கி விட்டால் இதை அனுபவிக்கிறது யார்னா அதுவும் நம்ம தான். அப்போ இந்த சென்னை நம்மை அனுபவிக்கின்றது, நாம் சென்னையை அனுபவிக்கின்றோம். இப்போ இதை உருவாக்குறது நம்ம தான். அதே சமயத்தில் உருவாகி இருக்கிறதும் நம்மால தான் இது உருவாச்சு, அதனால தான் நம்மளும் உருவான். அது எப்படி அப்படின்னா இப்படிப்பட்ட ஒரு இடத்துல பிறக்கணும் அப்படிங்கிறது நம்முடைய கர்ம வினை. பிறகு இப்படிப்பட்ட ஒரு இடத்தை தேர்ந்தெடுத்தது நம்ம தான், அந்த இடத்தை அனுபவிக்கிறதும் நம்ம தான், உருவாக்குறது நம்ம தான். அப்படி நம்ம பார்த்தோம்னா மாறி மாறி இருக்கும். உபகாரகமாகவும் நம்ம இருக்கோம், உபகாரியமாகவும் இருக்கின்றோம். அதே போல் இனி கடைசியாக போகிறோம், ஜீவ ஈஸ்வரன் அப்படி போயிடுறோம்னு வச்சுக்கோமே. அங்கேயும் யாருன்னா ஈஸ்வரனுக்கு ஈஸ்வரன்கிற ஸ்டேட்டஸே எப்படி கிடைக்குதுன்னா நம்ம இருக்கிறதுனால தான். ஒருவனை பார்த்து அவன் வந்து தலைவன் சொல்கிறதுக்கு காரணம் அவனுக்கு கீழே 4 தொண்டர்கள் இருக்கிறதுனால தான், 4 அடிமைகள் இருக்கிறதுனால தான். ஒவ்வொரு தொண்டர்களும் நான் தான் தலைவன் சொல்லிட்டு அங்கே தலைவனே கிடையாது. ஆகவே ஒருவனை தலைவன் ஈஸ்வரன் சொல்வதற்கு காரணம் அவர் நாளை ஈசித்துவம் பண்ணுறதுக்கு 4 ஆட்கள் இருக்கணும். நான் சொல்கிறத 4 பேர் கேட்டால் நான் என்ன தலைவன் சொல்லிக்கலாம். நான் சொல்கிறது யாருமே கேட்குறதில்ல, நானே கேட்குறதில்லைன்னு வச்சுக்கோமே. அப்போ நான் யாருக்கு தலைவன்? நான் எனக்கும் தலைவன் அல்ல, மற்றவர்களுக்கும் தலைவன் அல்ல. இப்போ தலைவன்கிற ஸ்டேட்டஸ் தொண்டர்கள்னால வருது. அவங்களுக்கு தொண்டர்கள்ங்கிற ஸ்டேட்டஸ் யாருனால வருது? தலைவனே இல்லை அப்படின்னா தொண்டர்கள் எப்படி சொல்ல முடியும்? ஆகவே இது வந்து லோக்கல் இருக்கிறது போல ஜீவ ஈஸ்வரன். இதிலிருந்து என்ன, ஜீவனும் பொய் ஈஸ்வரனும் பொய். இந்த ஜீவன் ஈஸ்வரன் இரண்டுமே இந்த இரண்டுக்கு அப்பாற்பட்ட ஆத்மா அல்லது பிரம்மத்தை சார்ந்துள்ளது. அப்படி இங்கே வந்து என்ன செய்யப்பட்டுள்ளது அப்படின்னு சொன்னால் உலகம் ஜீவன் இந்த 2 தத்துவங்கள் எடுத்துக்கொள்ளப்பட்டு மாறி மாறி மது என்று சொல்லப்படுகிறது. அப்படி எடுத்துக்கொள்ளும் பொழுது அதாவது பரஸ்பர அதீனம், ஒன்றை ஒன்று சார்ந்துள்ளது, ஒன்றுக்கு ஒன்று உதவி செய்கிறது. அதை விளக்க வரும்பொழுது இனி நம்ம இந்த உபனிஷத்தில் எந்த விதத்தில் அனலைஸ் பண்ணியிருக்குன்னு பார்த்தோம் அப்படின்னா 4 தத்துவமாக இங்கு ஒரு பிரிவு வர இருக்கின்றது. 4 ஃபேக்டராக இங்கு பிரிக்கப்பட்டுள்ளது. அதாவது ஜெகத்துனே வச்சுக்குவோமே, அனைத்து சிருஷ்டியுமே மித்யா வஸ்து 4ஆக இங்கு பிரிக்கப்பட்டுள்ளது. அனைத்து சிருஷ்டியும் 4ஆக பிரிக்கப்பட்டு அந்த 4 என்னென்னு இப்போ வரிசையாக பார்ப்போம். அதற்குள்ளே எப்படி இந்த மது சேர்த்தப்படுதுன்னு பிறகு பார்ப்போம். அந்த 4இல் முதலாக இருப்பது
எல்லா ஜீவர்கள், சர்வாணி பூதாணி, எல்லா ஜீவர்கள், அது ஃபஸ்ட்டு ஃபேக்டர், எல்லா ஜீவர்கள். இரண்டாவது, எல்லா ஜீவர்களை நம்ம சர்வபூதாணி அப்படின்னு பிரிச்சிடலாம். சர்வபூதாணி அல்லது சர்வே ஜீவாகா, எல்லா ஜீவர்கள். இரண்டாவது அதிபூதம். அதிபூதம் என்றால் ஜட பிரபஞ்சம், ஜடமான இந்த உலகம். இரண்டாவது ஃபேக்டர் ஜடமான உலகம். அதற்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா சூரிய மண்டலம்னு சொல்லலாம். ஜடமான ஒரு சூரியன், அந்த சூரியனிடம் உஷ்ணம் வந்தாலும் ஒளி வந்தாலும் அது ஜட பொருள். இப்போ ஜடமான ஒரு பொருள் எதை வேணாலும் எடுத்துக்கலாம். அதுக்கு கல், மண், பாறை, அதுக்கு சூரியனை நம்ம உதாரணமாக எடுத்துக்குவோம். சூரிய மண்டலம் ஜஸ்ட் எக்ஸாம்பிள், அவ்வளவுதான். இப்போ இரண்டாவது அதிபூதம், ஜட பிரபஞ்சம். மூன்றாவது அதிதெய்வம். அதிதெய்வம் அப்படின்னு சொன்னால் தேவதா, தேவதைகள், தேவதா அதிதெய்வம். இப்போ நம்ம எதை உதாரணமாக எடுத்துக்கலாம்? சூரிய தேவதா, ஆதித்ய தேவதா, ஆதித்ய தேவன். இப்போ சூரிய மண்டலம்னு சொன்னால் நம்ம பார்க்கிற சூரியன், ஜடமான சூரியன் இரண்டாவது கேட்டகரியில் போயிடும், அதிபூதம் ஜடம். அதற்கு தேவதை அம்சமாக இருக்கிற ஆதித்ய தேவன் மூன்றாவது கேட்டகரி, அதிதேவதா, அதிதெய்வம். நான்காவது அத்தியாத்மம். அத்தியாத்மம், அத்தியாத்மம் அப்படின்னா வியஷ்டி தத்துவம். நம்முடைய சக்ஷுகு, நம்முடைய கண். வியஷ்டி கரணம், நம்முடைய இன்ஸ்ட்ருமெண்ட், நம்முடைய கண், பார்க்கிற சக்தி, நம்முடைய கண். இப்போ முதலாவது ஜீவர்கள், சிதாபாசத்துடன் கூடிய அந்த ஜீவ தத்துவம். இரண்டாவது அதிபூதம்னா ஸ்தூல பாகமான இந்த உலகம், ஜடமாக நாம் பார்த்து அனுபவிக்கின்ற உலகம். மூன்றாவது அதிதெய்வம் என்றால் தேவதா ரூபம், சூக்ஷ்ம தத்துவம். தேவதா ரூபம், சூக்ஷ்ம தத்துவம். அக்னி தேவன், வாயு தேவன், சந்திரதேவன், பிருத்திவி தேவதா, இதெல்லாம் மூன்றாவது தத்துவம். அக்னி, வாயு, சந்திரக, பிருத்திவி, இதெல்லாம் மூன்றாவது தத்துவம். ஆதித்யக, இதெல்லாம். நான்காவது வியஷ்டி. இப்போ அக்னி தேவன்னு சொன்னால் அதுக்கு வெஷ்டியாக இருக்கிறது வாக். அதே போல் வாயுகு அப்படிங்கிறது மூன்றாவதுனா, நான்காவது தத்துவம் பிராண தத்துவம். சந்திர தேவதை அப்படின்னு மூன்றாவதா சொன்னோம்னா, நான்காவதா வருவது வெஷ்டியாக இருக்கிறது மனக, நம்முடைய மனம். இப்போ சூரிய தேவதா அப்படின்னு சொன்னோம்னா வெஷ்டியாக இருக்கிறது சக்ஷுகு, நம்முடைய கண். இப்போ அத்தியாத்மம்னா வெஷ்டி சூக்ஷ்மம் ப்ளஸ் சிதாபாசம். வெஷ்டி சூக்ஷ்ம தத்துவமும் அதுக்குள்ள இருக்கிற ஒரு சேதன தத்துவம் தான். ஏன்னா ஜடம் ரெண்டாவதுல வந்துடும். எல்லா ஜட தத்துவமும் அதிபூதம்ங்கிற ஹெட்டிங்லையும், அதிதெய்வம்ங்கிறதுல சமஷ்டி தேவதை, அத்தியாத்மங்கிறதுல வெஷ்டி கரணம். இப்படி நான்காக இங்கு பிரிக்கப்பட்டுள்ளது. இனி எப்படி உபனிஷத்து எடுத்து செல்கிறது அப்படின்னா, இந்த நான்குல முதல் தத்துவத்தை கான்ஸ்டண்ட்டாக வச்சுக்குது. எப்பொழுதுமே இந்த முதல் தத்துவம் இருக்குது விசாரத்தில், அதை விடுவதே இல்லை உபனிஷத். எது? சர்வபூதாணி அல்லது ஜீவர்கள். அந்த ஜீவர்கள்ங்கிறது கான்ஸ்டன்ட் ஃபேக்டர், அது எப்பவுமே இருக்கும். இப்போ எப்படி இங்கே மது கூறப்படுகிறது அப்படின்னா, இந்த முதல் தத்துவத்தை எடுத்துட்டு ஜீவர்கள் ப்ளஸ் அதிபூதம், இந்த ரெண்டு ஒரு பேரா எடுத்துக்கொள்ளப்படுகிறது. ஜீவாகா அதிபூதம். ஜீவாகா 1 to 2, 1 + 2, 1 and 2. ஜீவாகா அதிபூதம். அது என்ன சொல்லப்படும் அப்படின்னா, ஜீவர்கள் போக்தா, அதிபூதம் மது போக்கியம்னு சொல்லப்படும். பிறகு அந்த இடத்துல ரீப்ளேஸ் பண்ணும். அதிபூதம், அதாவது அதிபூதம்ங்கிறது போக்தா, ஜீவன் மது அப்படின்னு மாற்றப்படும்.
அதெல்லாம் நம்ம உதாரணமாக பிறகு பார்ப்போம். இப்போ அந்த பேட்டர்னை மட்டும் இன்று பார்ப்போம். இனி அடுத்தது என்ன, இரண்டாவது விசாரம் எப்படின்னு சொன்னால், மீண்டும் நம்பர் 1 இஸ் கெப்ட், ஜீவாகா சர்வபூதானி. அடுத்தது மூன்றாவது ஃபேக்ட் அதி தெய்வம். அப்போ ஜீவர்கள் அதி தெய்வம். இதில் எப்படி அப்படின்னு சொன்னால், ஜீவர்கள் போக்தா, அதி தெய்வம் தேவதைகளெல்லாம் போக்கியம் மது, அந்த தேவதைகளை நம்ம அனுபவிப்போம். பிறகு அப்படியே ரீப்ளேஸ் ஆகும். தேவதைகளையெல்லாம் போக்தாவாகவும் ஜீவர்கள் மதுவாக இருக்கும். இப்படி மாற்றப்படும். இவ்விதத்தில் 1+3 அந்த பேர் எடுத்துட்டு மதுவாக மாற்றப்படும். இனி அடுத்தது 1+4 ஜீவர்கள் வெஷ்டிகரணம். ஜீவ தத்துவத்தை எடுத்துக்கொண்டு வெஷ்டிகரணம் எடுத்துக்கொள்ளப்படும். அதுவும் இங்கு மாற்றப்படும். முதல்ல ஜீவன் போக்தா, வெஷ்டிகரணம் மது. அதற்கு அடுத்தது ஜீவன் போக்கியம், ஜீவன் மதுவாகின்றான், வெஷ்டிகரணம் போக்தாவாக மாறிவிடும். இப்படித்தான் உபனிஷத் எடுத்துக்கொள்கின்றது. அதாவது ஜீவன், அதிபூதம், அதி தெய்வம், அத்தியாத்மம் அப்படி நாளாக பிரிச்சுட்டு முதல் இருக்கிற ஜீவனை வைத்து கொண்டு அதோட அதிபூதம். அப்போ நம்ம 3 பேர் பார்க்க போகிறோம். ஜீவன் ப்ளஸ் அதிபூதம், ஜீவன் ப்ளஸ் அதி தெய்வம், ஜீவன் ப்ளஸ் அத்தியாத்மம். இப்படி இந்த 3, இந்த 3ல் ஒன்றுக்கொன்று மாறி மாறி இருக்க போகிறது. அப்படி பார்த்தோம் அப்படின்னா இந்த என்டையர் கிரியேஷன், இந்த முழு உலகமுமே இந்த 4ஆக பிரிக்கப்பட்டு, படைக்கப்பட்ட அனைத்து சிருஷ்டியும் 4ஆக பிரிக்கப்பட்டு, இதில் எந்த கோணத்தில் பார்த்தாலும் உபகாரகமாகவே இருக்கு. இவன் நமக்கும் தேவதைகளுக்கு, நாம் தேவதைகளை உருவாக்குறோம், தேவதைகள் நம்மை உருவாக்குகிறது, நாம் தேவதைகளை அனுபவிக்கின்றோம், தேவதைகளை நம்மை அனுபவிக்கின்றன. அப்படியெல்லாம் பார்த்து கடைசியில் மித்யா என்று சொல்லப்படும். மேலும் அடுத்த வகுப்பில் சிந்திப்போம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி.